ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பானு கிச்சனில் செய்ய போகிறது கம்பு மாவு வச்சு சூப்பரான ஒரு இனிப்பு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு. என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கப் நான் கம்பு மாவு எடுத்திருக்கேன். அரை கப் தேங்காய் துருவல், அரை கப்பு நாட்டு சர்க்கரை, ஒரு டீஸ்பூன் ஏலக்காய். இப்போ மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி நான் கொஞ்சம் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம கம்பு மாவை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். அப்புறமா இது அரை கப்பு நாட்டு சர்க்கரை, நீங்கள் வெல்லம் சேர்க்கனாலும் அரை கப் எடுத்துக்கோங்க. அதை கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாவில் கரைச்சிக்கலாம். இப்போ ஏலக்காய் ஒரு டீஸ்பூன், ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா இதில் வந்து நான் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த தேங்காயும் இந்த பொட்டுக்கடலையும் கடித்து சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நட்ஸு போடணும் போட்டுக்கலாம். அப்புறமா வேர்க்கடலை எதுனாலும் வறுத்து போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மாவு பிசைஞ்சிட்டு இப்போ நான் வந்து வெந்நீர் எடுத்திருக்கேன். ரொம்ப சூடு இல்லை, கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதிகமாக சூடு தேவையில்லை. இப்போ ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிற பதம் வர வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப கொழக்கொழன்னு ஆகிடும். அப்படி ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு சேர்த்து செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கையில் எடுத்து பார்த்தா கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வரணும். கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து அரை கப்பும் கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்பட்டுச்சு பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் ரெடி பண்ணி. இப்போ நம்ம இட்லி தட்டில் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். எல்லாத்தையும் நான் கொழுக்கட்டையாக பிடிச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம இட்லி பிளேட்டை வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. சூப்பராக அருமையான மணம், வீட்டில் அவ்வளோ வாசமாக இருக்குது. சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப குயிக்காக 10 நிமிஷம் ரெடி பண்ணிட்டேன். டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு அப்படியே விடாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்க கொடுத்து பாருங்கள். சூப்பராக ஆரோக்கியமான அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம இதில் நாட்டு சர்க்கரை இது சேர்த்துருக்கோம், அப்புறமா கம்பு மாவில் செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.